இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே பெரியமானத்திலே தேவாலயத்தில் வந்திருக்கிறோம். உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. பெரியமானங்களே, கடந்த சில வாரங்களாக ஒரு காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரை நடிச்சிருக்கிறேன். மத்திய 16வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதுகிறான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி கர்த்தர் தெளிவான ஒரு வார்த்தை அவர் பிரியமானவர்களே அவர் சொல்லுகிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அல்ல, என் ஆண்டவராக இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட மகிமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவனவன் தன்னுடைய அழைப்பிலே அவன் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லு. நீங்களும் நானும் என்னை ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர் என்கிற நாமத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் வேறு எதுக்குமாக அல்ல, நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அவர் குருவாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதால் கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மள்ட்ட கேட்ட ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. நீங்க யாருக்கு கேட்டா நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவீங்க. நம்ம யாருன்னு சரி உங்களோட ஒரு வார்த்தை நீங்க யாருக்கு கேட்டா நாங்க கிறிஸ்டியானிட்டி நாங்க கிறிஸ்தவன் சொல்லுவோம். ஆனா நீங்களான கிறிஸ்தவர் அல்ல, நீங்கள் நானும் சீஷர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் சீஷர்கள். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவன் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் பெயர் அல்ல, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் வழங்கப்பட்டது. அப்படியானால் நீங்கள் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்கள் பின்பற்றுகிற அவர்களை கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். வேதம் நமக்கு அது பதில் கொடுக்கிறது. நான் என்னுடைய சொந்த காலத்தை சொல்லவில்லை, பைபிளுக்கு ஆதாரம் கொடுக்கிற வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலம் சபையுடைய புனைந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. முதலாக அந்தியோகியாவிலே தான் சீஷர்களுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற அவருடைய உபதேசங்களை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நாமும் யார் கேட்டால் நான் கிறிஸ்தவர் என்று நாம் சொல்லுகிறோம். நீங்கள் நான் கிறிஸ்தவர் அல்ல, மறைமுகமாக சொல்லப்படுகிறல்ல, நேரடி வார்த்தை நீங்கள் நான் சீஷர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நான் சீஷர்கள். சீஷருடைய வேலை என்ன? குருவை பின்பற்றுகிறவனே சீஷன். ஆண்டவராக இயேசு நமக்கு குருவாக இருக்கிறார். அவரை பின்பற்றதான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அடிச்சுவலை பின்பற்றும்படியாக, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றும்படியாக, அவருடைய செயல்பாடுகளை பின்பற்றும்படியாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அல்லது ஒருவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க விரும்பினான். அதுவே அதனுடைய மகிமையான ஒரு காரியம். எனவே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் 5 விதமான காரியங்களை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்கள் உங்களோடு நான் சொன்னேன். அதில் 4 காரியங்களை நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஒன்று மாமிசம். கலாத்தியர் 5 பிரியமான 24 அதை நாம் தியானித்தோம். இரண்டாவது அதனுடைய ஆசை இச்சைகள். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்ட இரண்டாவது வார்த்தை உலகமும் அதன் ஆசை இச்சைகளும். மூன்றாவது ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பழைய மனிதனை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை தந்தார். நான்காவதாக கழிந்த வாரத்தில் நம்ம உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற கிரியைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். கலாத்தியர் 6:14 படி உலகமானது சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்தினுடைய ஆசை இச்சைகள், உலகத்தினுடைய
உலகத்திலே சகல காரியமும் பிரியமானவர்களே சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்ற முடியாது என்பதை குறித்து கழிந்த வாரத்தில் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கு வெறுத்து விடுகிற, எல்லாவற்றையும் விட்டு விடுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தோடு தான் ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்று சொன்னால் அவர் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை இழந்தால், பரலோகத்தின் மேன்மை இழந்தால், பரலோகத்தில் துதிக்கப்படுகிற அந்த இடத்தை இழந்தால், பரலோகத்தில் பிரியமான தேவனுடைய குமாரன் சொல்லி அழைக்கப்படுகிற அந்த அழைப்பை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தை தரித்திரராய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய எல்லா மேன்மையும் அவர் இழந்தார். தன்னுடைய எல்லா மேன்மை, தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் அவர் இழந்தது அந்த உலகத்தில் வந்தார். எனவே அவரை பின்பற்றுகிற நீங்கள் நானும் நமக்குரிய எல்லாவற்றையும் இழந்து கர்த்தரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஒரு நாளை நீங்கள் நான் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஒருவன் என்னை பின்பற்றி வருகிறான். இன்றைக்கு கடைசியாக நான் என்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஐந்தாவது நான். பிரியமானவர்களே, நான் என்கிற வார்த்தை ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்த கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். பவுல் என்ன எழுதுகிறான் பாருங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கலாத்தியர் 2வது அதிகாரம் வாசிக்கிற 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதும். அவன் அழகா சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, தனக்குள்ள எல்லாவற்றையும் அவன் சிலுவைக்கு எதிராக தன்னை அர்ப்பணிக்கிற காரியத்தை பிரியமானவர்களை நீங்களான அறிந்து கொள்ள முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் அது. எல்லாவற்றையும் அவன் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறான். தனக்குள்ள எல்லாவற்றையும் அவன் சிலுவைக்கு அவன் ஒப்புக் கொடுத்தபடினால் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. நான் என்கிற அந்த ஆங்காரம், அந்த சுயம் அது அழிக்கப்பட வேண்டும். நான் என்கிற அந்த சுயம் அழிக்கப்பட்டால் வழிய நீங்களும் நானும் ஆண்டவரை ஒரு நாள் பின்பற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அது பெருமையான காரியத்தை ஒவ்வொரு இடத்திலும் அது பேசிக் கொண்டிருக்கும். அந்த சுயம் நம்முடைய வாழ்க்கையில அது சாக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நான் என்னாலே, நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, என்ன எல்லாமே எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் இல்லைன்னா அதோடு அது அழிந்து போகும். நான் இல்லைன்னா இந்த காரியம் அது ஒன்றுமே நடைபெற்று இருக்காது. எல்லாவற்றையும் தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு காரியம் முதல்ல அது அழியும். அல்லேலூயா. அந்த எண்ணம் முதல்ல அழிஞ்சு போகும். அதுதான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டாம். பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தை கத்த நல்ல ஒரு பதவியை கத்த கொடுத்து மேன்மையான இடத்துல கத்த வைத்திருந்தான். ஆனால் யூத குலம் அழிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. எஸ்தர் ஒண்ணுமே பேசல, எந்த ஒரு காரியம் பேசல. மொத்தகை சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ இல்லைன்னு என்ன, யூதர்களுக்கு ரட்சிப்பு இன்னொரு வழியாய் வரும். அல்லேலூயா. யூத குலத்தை பாதுகாப்பது கர்த்தருடைய திட்டம். யூத குலம் அழிந்து போல இயேசு இந்த உலகத்தை வர முடியாது. யூதாவின் சங்கம் இந்த உலகத்தை வர முடியாது. யூத குலம் பாதுகாக்கப்பட்டே ஆக வேண்டும். அது தேவனுடைய திட்டம். அது எஸ்தருக்கு கத்த கொண்டு பொறுப்பை கத்த கொடுத்து மேலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புல அந்த காரியத்தை செயல்படுத்துவது மட்டும் அவருடைய வேலை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா அவன் செயல்படுத்த மறந்தான். அந்த முதல் சொன்னான், எந்த வழி அவனை நீ இல்லைன்னு என்ன, எந்த வழியா யூதருக்கு ரட்சிப்பு நீ அழிச்சு போவன்னு சொன்னான். நான் இல்லைன்னா கத்த இன்னொரு அலை கொண்டு செய்து கொண்டு போவான். அது அவருடைய வேலை, அது அவருடைய வேலை. அவர் யாரை கொண்டாயிலும் அந்த காரியத்தை செயல்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரை கொண்டாலும் இந்த காரியத்தை அதை செய்வார். வாழ்க்கையில் பாருங்க, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. 70 ஆண்டுகள் ஆகி போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும் தேவ திட்டம். 70 ஆண்டுக்கு பிற்பாடு அந்த ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவ திட்டம், தேவனுடைய தீர்மானம். நடந்த சம்பவம் என்ன? ஒரு ராஜ்யத்தை கத்த முடிவுக்கு கொண்டு வந்தார். ஒரு ராஜ்யத்தை கத்த முடிவு கொண்டு வந்தார். பாபிலோனிய
ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மேதிய வரிசை ராஜ்யத்தை எழுப்பி அதில் கோரேசங்கிற ராஜா வஸ்தனுடைய மகனை கத்த கொண்டு வந்து அவன் மூலமாய் கத்தபடி ஆலயத்தை கத்த கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை முடிவு கொண்டு வருகிறார் தன்னுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தும்படியாக. எனவே நாங்கள் தான் நான் என்னால் பிரியமானவர்களே, நான் இல்லாமல் என்ன இல்லாமல் அந்த வார்த்தை மறைய வேண்டும். எனவே தான் பவுல் சொன்னான், இதுவரை சொன்னான் நான் பென்யமீன் கோத்திரத்தான். வாசிக்கலாம் கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அவன் பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை அவன் சொல்றான் பாருங்க. 5வது வசனம் வாசிக்கலாம். ஒரு வழிவழக்கம் நான் 8ஆம் நாள் விருது செல்வம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதிப்படி நான் ஒரு ஆண்தான், நான் இஸ்ரவேல், நான் பென்யமீன் கோத்திரத்தான், ரோம குடியுரிமை பெற்றவன். வெள்ளத்தை நான் என்று பயன்படுத்துறவன் இவன் சிலுவைக்கு வந்தவன்னு சொல்லிட்டான். இனி நான் அல்ல, எல்லாமே அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நான் அல்ல. அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். பாருங்க, ஆண்டவராக இயேசுவை அநேக இடத்துல கேள்வி கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன் தானா? அந்த ஆண்டவர் பதில் கொடுக்குது இல்லை. என்ன சொல்ல நம்ம இருக்கிற தேவகுமாரன் சொல்ல அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டம் இல்லை. அவன் அற்புதங்களை அடையாளம் செய்ய சொன்னாரு, என்னை குறித்து எங்க பேசாதுன்னு சொல்லி என்ன பண்ணார்? நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எல்லா இடத்தையும் தன்னை தாழ்த்தினான். சிலுவை மரணவதை தம்மை தாழ்த்தினான். தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தார். எனவே அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிற குணம் இல்லாம ஒருவனும் ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த சுயம் சாக வேண்டும். நான் என்கிற அந்த ஆண்கார் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். அந்த நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தகுதி உடைய ஒரே ஒரு மட்டும்தான், அது ஆண்டவர் மாத்திரம். நான் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த தகுதி உள்ள ஒரே ஒரு ஆள் சொன்ன அந்த உலகத்துல அந்த சராசரங்கள்ல ஒரே ஒரு ஆளுன்னா அது கர்த்தர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவர் இதை பயன்படுத்தி நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 43:11. நானே கர்த்தர், என்னை எல்லாம் ரட்சகர் இல்லை. அவற்றில் நானே கர்த்தர். அல்லேலூயா. 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 அவர் சொன்ன வார்த்தை நான். அந்த வார்த்தை பயன்படுத்த அதிகாரம் உடையது அவர் ஒரு மாத்திரமே. நீங்கள் நானும் அந்த நாமத்துக்கு கீழே உள்ளவர்கள், பிரியமானவர்கள். அந்த நாமத்துக்கு நீங்களான அடிமைகள். நான் என்கிற வார்த்தை பயன்படுத்த நாம் தகுதி இல்லாத சொன்னான். அல்லேலூயா. அதற்கு ஒரே தகுதியுடன் சொன்னா ஆண்டவராகிய தேவன் மாத்த சொல்ல நானே கர்த்தர். நல்ல புரிந்து என்ன என்று ரட்சகர் இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை. நான் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஆண்டவராகிய தேவன் மாத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருவரை எல்லாவற்றையும் மேலாக உயர்ந்தவர். அவர் ஒருவரை எல்லாவற்றையும் மேலாக உயர்ந்தவர். கடந்த வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன நாளாக ஒரு காத்து சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆண்டவர் நாட்கள் பார்க்க சொன்னாரா? கேட்டோன்னே இல்லையா? ஆண்டவர் இந்த ஜாதகத்தை எழுதி வச்சிருக்காரா? கத்த நாள் பார்த்தாரா? கத்த நட்சத்திரம் பார்த்தான்னு கேட்டேன். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நாள் உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நான் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அதே 13வது வசனம். நாள் உண்டாவதற்கு முன்பே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நான் உருவாக்கப்படுவதற்கு நான் இருக்கிறேன். உலகத்தை நாளே உருவாகல. அதே 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதலாம் நாள் உண்டாயிற்று. கர்த்தர் காலத்தை முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 7 நாள் வாசிக்கிறோம். அந்த நாள் உருவாக்கும் நாள் ஆதியாகமம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த நாள்
வல்லமையுடையவர் அவர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, அவருக்கு அழிவும் கிடையாது. அவர் ஒருவரே மேன்மையானவர். அல்லேலூயா. ஏதாவது அழகா சொல்ல பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்த வாசிக்கலாம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே சொல்லி இருக்கிறேன் என்பவர் போதும். ஆண்டவர் சொல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருக்கு தோக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அல்லேலூயா. அவர் இருக்கிறவராக, அவர் எப்படி இருக்கிறார் நிலைமையில் அவர் இருக்கிறவர். அவரை மாற்ற ஒரு மனிதனால் முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் ஒருவரே. அந்த நான் என்னாலே அல்லாமல் நான் இல்லாமல் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுதியுடைய ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் அது உருவாக்கப்பட்ட எந்த மனிதனோட வார்த்தை பயன்படுத்த தகுதி இல்லாமல், அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் ஒருவர் மாத்திரமே. அந்த வார்த்தைக்கு உரிமையுள்ளவர் ஒருவர் மாத்திரமே. அந்த வார்த்தைப்படி செயல்படுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல மோசே யெகோவா என்ற நாமத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்ற நாமத்தில் தன்னை வெளிப்படுத்த நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் வார்த்தை பயன்படுத்துகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 42:8 என்ன சொல்கிறது? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை நான் விக்கிரங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் எழுதுகிறார். நான் கர்த்தர், இதுவே என்னுடைய நாமம். அல்லேலூயா. நான் கர்த்தர், இதுவே என்னுடைய நாமம், என் மகிமை எந்த ஒரு மனிதனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன சொல்லுவாங்க? நம்ம சொல்லுவாங்க, நான் இல்லாம இந்த ஒண்ணுமே இருக்கிறேன், நான் இல்லைன்னா இந்த வேலையை நடந்திருக்காது, நான் இல்லைன்னா இந்த சீட்டை வாங்கி இருக்க முடியாது, அந்த சீட்டு வாங்கிறதுக்கு நான் தான் முழு முயற்சி எடுத்தேன், அந்த வேலைக்கு நான் தான் முழு முயற்சி எடுத்தேன். ஒன்றும் இல்லை, நீங்க இல்லைன்னா இன்னொரு கருத்தை செய்து போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் அவர் ஒருவர் மாத்திரமே. எனவேதான் ஒரு பாடலாக சொல்லுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் சொந்தக்காரர் அவர் ஒரு மாத்திரம். எனவே தான் பவுல் சொன்னான், இதுவரையும் நான் 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 என்று சொன்ன பவுல் சிலுவை பார்த்தான், ஒரே வார்த்தை, இனி நான் அல்ல அவரே. அல்லேலூயா. சிலுவை பார்த்தான், இனி நான் அல்ல அவர் தான். எல்லாமே அவர், எல்லாமே அவர். நம்மளை ஜெயித்தவர் அவர், பாதாளத்தை வென்றவர் அவர், உலகத்தை படைத்தவர் அவர், பூமி உண்டங்கள் வீற்றிருக்கிறவர் அவர், வானத்தை சிங்காசனம் பூமியை பாதப்பட கொண்டு முழு உலகத்தை ஆளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருடைய ஞானத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் அவருக்கு நினைக்க முடியாது. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய கிருபை எதிர்க்க ஒரு மனிதன் நினைக்க முடியாது. அவளை மேன்மைதான் தேவை. அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்கள் என்ன, நமக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை சாகடித்து தான் அவரை பின்பற்ற முடியும். இந்த சுயம் சாகம், அது சாகாம நீங்களான ஒரு நாள் கர்த்தரை பின்பற்ற முடியும். அவருடைய சிஷ்யர்களை ஒரு நாள் மாற முடியாது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
இரண்டாவதாக வேதம் சொல்கிறது அவர் மாறாதவர். அல்லேலூயா. முதல்ல அவர் சொன்ன நான் கர்த்தர், அந்த நாமத்துக்குரியவர் அவர் ஒரு மாத்திரமே. இரண்டாவது நான் என்று கர்த்தர் பயன்படுத்தும் அதை சொல்ல நான் மாறாதவர். கர்த்தர் ஒரு நாளும் மாறி போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறி போகிற தேவன் அல்ல. மனிதன் மாறி போவான். சூழ்நிலைக்கேற்றவாறு மனிதனுடைய நிலைமைகள் மாறும். பிரியமானவர்களே, சூழ்நிலைக்கேற்றவாறு மனிதனுடைய நிலைமை மாறும். இன்றைக்கு வசதியில் ஒரு ஜனம் இருக்கும், நாளை வசதி போயிட்டு நம்மளை கண்டுகொள்ள மனிதன் இருக்க மாட்டான். நம்முடைய அன்பு இருக்கிறது நம்மை ஒட்டி கொள்வார்கள். சின்ன ஒரு கசப்பு வந்து அதை விட்டு நம்மை விட்டு ஓடி போவார்கள். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அன்பு இருக்கிற நம்மோடு கூட இருப்பார்கள். அன்பு போய்விட்டால் சின்ன கசப்பு நம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள். நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கல் நடுவில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் போய்விட சுகபகமாக இருப்பதை நம்மை பின்தொடர்கிற கூட்டம். மனிதன் சூழ்நிலைக்கேற்றவாறு மாறுகிறவன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிற தேவன். பிள்ளையாம் ஆண்டவரை கொண்டு சாட்சி கொடுக்கிறான். வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம், என்னாகும் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவரை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ. வேதமெல்லாம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். அதனால தான் அந்த வார்த்தை நான் என்கிற வார்த்தைக்கு அவர் ஒருவரே தகுதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். மனிதன் மாறுவான், பொய் சொல்லுவான். இன்றைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நமக்கு பின்னாலே ஒன்றை தூச்சி தெரிகிறவன் மனிதன். நன்றாக புரிந்து கொள்ள. கர்த்தர் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேதான் பாடல செல்ல சொல்கிறான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கிறது. அவர் நமக்காக எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறது. இதை குறித்தும் பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை சொன்னது, சொன்ன வார்த்தை கொண்டு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல.
ஆனால் நீங்கள் அது மனம் திரும்பும் போது நமக்காக மனஸ்தாபப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது ஒரே ஒரு இடத்துல மாறுவார். எங்க தெரியுமா? நம் மனம் திரும்பும் போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவார். நம்முடைய மனம் திரும்பலை கர்த்தர் மனமாற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நினைவை அழிக்க கர்த்தர் திட்டம், நினைவை அழிப்பது தேவ திட்டம். கர்த்தர் யோனாவை அனுப்புகிறார். மொத்த நினைவை மனம் திரும்பின வேதம் சொல்லுவது கர்த்தர் நினைவை அழிக்காமல் அதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லவே. கர்த்தர் மனம் திரும்பும் போது அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல, சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே அந்த வார்த்தைக்கு உரிமையுள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரம். எனவே தான் பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம், அந்த சுயம், அது எப்பொழுது சிலுவையில் அறியப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற சிஷ்யராய் மாற முடியும். கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நம்ம காண்பித்துக் கொடுக்கிற காரியம். மூன்றாவதாக, அவரே அல்லாமல் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவரே அல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பிரியமானவர்களே வேதம் நமக்கு கொடுக்கிறோம். அவரால் என்று வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிக்கவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரே ரட்சகர். நமக்காக ஜீவனை கொடுத்தவர். கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரு பாதை கொண்டு கொண்டு வைத்திருக்கிறார். நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக, உளையாடி சேர்த்து நம்மை எடுத்து நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக அவரே அன்றி வேறு ஒருவருக்கு ரட்சிப்பில்லை. மனுஷர்களுக்குள்ள இன்னைக்கு மனிதனை தெய்வமாக வணங்குகிற ஒரு கூட்டம், மனிதனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், மனிதனாலே பாப்ப நிறுத்தியான்னு சொல்ல மனிதனை தெய்வமாக வணங்குகிற ஒரு தேசத்தை நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக பிரியமானவர்களை மதிக்காதவர்கள் மனிதனை தெய்வமாக வணங்குகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரால் ஏற்றி வேறொருவரால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. தண்ணீர்னால ரட்சிப்பு. அநேகர் புனித பயணம் போறாங்க. வேளாங்கண்ணி போய் எங்க கடல்ல முகனா பாவம் மன்னிக்கப்படும். இடத்து வயலுக்கு போறாங்க, அநேக இடங்களுக்கு போறாங்க, நல்ல பஞ்சுக்கிறோம். எந்த தண்ணீர் முகதான் சரி பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. எந்த புனித பயணம், எருசலேமுக்கே புனித பயணம் போய் இயேசு பிறந்த இடத்துல போட்டு முழங்கல் போட்டாலும் பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த யோர்தான் ஆற்றங்கள்ல போய் அவர் எடுத்த அதே தண்ணீரை முங்கி எழுப்புதான் நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகுது ஒரே ஒரு இடம் கல்வாரி சிலுவை மாத்திரமே. அல்லேலூயா. நம்முடைய பாவ நிவர்த்தி ஆகிற ஒரே இடம் கல்வாரி சிலுவை மாத்திரமே. நமக்கு மீட்பு உண்டாகிற ஒரே இடம் கல்வாரி சிலுவை மாத்திரமே. வேறு ஒருவனாலும் வேறு எந்த நாமத்தினாலும் கிடைக்கப்படக்கூடாத பெரிய ரட்சிப்பை கத்த வைத்திருக்கிறார். எனவே தான் நான் சொன்னேன், அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் தகுதியுள்ளவராக இருக்கிறார். நான் என்கிற வார்த்தைக்கு தகுதியுள்ளவர் அவர் மாத்திரமே. அவரே நம்ம ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே நானே கர்த்தர் என்று சொல்லி அந்த நாமத்தை அவர் உடையவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய காரியம் என்ன தெரியுமா? மனிதனுடைய காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பேசணும், என்ன பேசணும் தெரியுமா? வாசிக்கிறான். தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். இது என் வல்லமை பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? தான் கட்டின அந்த பாபிலோனை குறித்து நேபுகாத்நேச்சர் பெருமை பாராட்டினான் சொல்ல பாருங்க. 3 இடத்துல பயன்படுத்தான். என் வல்லமையினால
அவன் சொன்ன என் வல்லமை நானே, என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு நான் கட்டின மகா பெரிய பாதைகள் தான். 13ஆம் வசனம் சொல்லுது, அவ்வளவு பெருமை பாராட்டினவன் மிருகத்தோட சேர்ந்து புல்ல தின்ன ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அப்படியே நொறுக்கி கீழே கொண்டு வந்துட்டார். நான் கட்டின பாருங்க, ஒருவனு கட்டல, கர்த்தரை அதை எழுப்பினவர். பாபிலோன் ராஜ்யத்தை கதை எழுப்பின கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, கர்த்தரே அந்த கிருபைகளை கர்த்தவனை கொடுத்தார், கர்த்தரே அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்தார், நேச்சரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் மேன்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா மேட்டுமையான இடத்துல வந்த போதும், ஒரு பெருமையான ஒரு உன்னதமான இடத்துல வந்த போதும், அவன் கட்டின ராஜ்யங்களை கட்டி எழுப்பி கொடுத்த ராஜ்யங்களை பார்க்கிறான். பார்த்தவன் சொல்லுகிறான், இது நான் கட்டின பாபிலோன், என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு. தேவனை மறந்து போனான். தேவனை மறந்து அவன் தன்னுடைய மகிமை வேறு யாருக்கு கொடுக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் உயர்த்துகிற நிலைமை மறந்து போனான். என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு என் பேர் விளங்கும்படியாக நான் கட்டின பாபிலோன் நல்லவன் சொன்னான். அடுத்த நிமிஷத்துக்கு வெளியே போயிட்டான். கர்த்தர் ராஜ்யபாரத்தை தூக்கி தூக்கிட்டார். ஆனால் தாவீது கர்த்தர் ஒரு வீட்டை கட்டினான், பெரிய ஒரு அரண்மனை கட்டினான் தான் வசிப்பதற்காக. நேரம் ஆண்டவருடைய சமையல் போனான். ஆண்டவரே, இந்த வீடு நோக்கு பார்க்க நிலைநிற்க கிடவதில்லை. ஒரே வார்த்தை, அரண்மனை கட்டணும், அரண்மனை கட்டணும். கட்டிட்டு நேரம் ஆண்டவர் நம்ம ஆண்டவரை, இந்த வீடு உமக்கு பார்க்க நிலைநிற்பதாக, இந்த வீடு உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தேவனுடைய சமயத்தை தாழ்த்தி தாவீது அங்கே மேன்மை பாராட்டல. தாவீது மேன்மை பாரு, ஏன்னா அவன் நினைக்கிறான், நான் எங்கிருந்து வந்தேங்கிறத அவன் நினைத்து பார்க்கிறான். நான் எந்த இடத்துல இருந்து எங்க வந்திருக்கேன்னு நினைத்து பார்த்தேன். இதை கொண்டு வந்தவர் யாரும் அதை நினைக்கிறோம். தாவீது கொண்டு வந்த ஆண்டவரை அவன் மேன்மை பாராட்ட எந்த இடத்திலுமே அவன் தவறி போகவே இல்லை. தன்னை மரண நாள்கள் கர்த்தரை முன்னிறுத்தினவன் தாவீது. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும், அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும், அந்த கிருபை நமக்குள்ள இருக்கணும். அது எனக்குள்ள வந்து சொன்னா, நான் என்னாலே, நான் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த சுய காரியங்கள் அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கணும். எனவே தான் பவுல் சொன்னான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன், நானும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவர். அந்த எண்ணம், அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குமானா நிச்சயமாக நீங்களும் ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்களாக மாற முடியும். எது பண்ணாலும் சரி, கர்த்தரை முன்னிறுத்து. நீங்க வீடு கட்டணும், ஆண்டவருக்கு அந்த வீடு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒரு வேலை கிடைத்த அந்த வீட்டு வேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உடைய வழிகளை அந்த வாக்குடைய வழிகளை கர்த்தரை சமைத்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எது செய்தாலும் சரி, அதை முதல் ஆண்டோட ஒப்பு கொடுத்த ஆண்டவர், இது உம்மால ஆசீர்வதிக்கப்படும். தாவீதை போல சொல்லுங்க, உம்மால ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா ஒரு வீடை கட்டினாலும் சரி, ஒரு பிள்ளை படிக்க வைக்கணும் சரி, ஒரு பிள்ளை திருமணம் பண்ணி கொடுக்கலாம் சரி, எல்லாமே அவரால் உண்டாக்குற காரியம். எல்லாமே அவரால் உண்டாக்குற, நம்மால் உண்டாக்குற காரியம் அல்ல. எனவே பிரியமானவர்களே, தேவச்சனமே, எந்த ஒரு காரியமும் தான் சரி, ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மாம்சத்தை ஆசை செய்கிற சிலுவைக்கு ஒப்புக்கொடுங்கள். வேத நம்ம கற்றுக் கொடுக்கிற காலத்தில் சிலுவைக்கு ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவது பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்புக்கொடுங்கள். நான்காவதாக உலகம் சிலுவையில் அறையப்படும், உலகத்துடைய சகல கிரிகளை நம்மளுக்கு அகற்றி போடுவோம். கடைசியாக இந்த சுயத்தை நான் சிலுவைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அந்த சுயத்தை நான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தரை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே உங்களை சுயங்கள் எதுவாக சரி, ஆண்டவருடைய சமூகத்தை நான் அல்ல, ஆண்டவரே நான் என்கிற ஆண்டவரிடம் தகுந்த நான் அல்ல, நீ ஒருவர் மாத்திரம் என்கிற அந்த எண்ணத்தோடு தேவ சமூகத்தை அர்ப்பணித்துக் சொல்லுமா, கர்த்தரை அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.